சக்கரவள்ளி கிழங்குல குலோப் ஜாமுனா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சந்தையில் கூறு 20 ரூபான்னு குலோப் ஜாம் செய்யலான்னு வாங்கினேன். ஆனால் சாப்பிட்டது போக மீதி தான் செய்ய முடிஞ்சிச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் ரெசிபி தான். இதுக்கு தேவையானது 10 ரூபா மில்க் பவுடர் 2 ஸ்பூன் கோதுமை மாவு, சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. 2 பாக்கெட் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் வேணும்னா 3 கூட சேர்த்துக்கோங்க. நான் கிழங்கு கம்மியாக தான் சேர்த்தேன், அதனால் 2 போதும். 2 ஸ்பூன் கோதுமை மாவு, ஒரு பிஞ்ச் உப்பு, 1 ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைய வரலன்னா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி உருண்டையை போடும்போது சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் உருண்டைகள் ஈவனாக கோல்டன் கலரில் வெந்து வரும். எல்லா உருண்டையும் இதே மாதிரி பொரித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் சர்க்கரையில் பாவு காய்ச்சி உருண்டைகளை ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஊற வச்சா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான குலோப் ஜாம் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.